அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட 10 பேர் தற்போது ஆளுநர் மாளிகையை வந்தடைந்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்குள்ள எமது செய்தியாளர் சங்கரனிடம் கேட்போம். சங்கரன், தற்போது ஆளுநர் மாளிகை வளாகத்தில் யார் யாரெல்லாம் ஆளுநரை பார்க்க வந்திருக்கிறார்கள், அது பற்றின விரிவான தகவல்களை சொல்லுங்க. மூன்றாவது முறையாக சற்று நேரத்திற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமியை ஆளுநர் அழைத்ததாக தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியானது. இதைத் தொடர்ந்து அது 11:30 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவருடன் சேர்த்து ஒரு 4 பேர், மொத்தம் 5 பேரை ஆளுநர் சந்திப்பார் என்ற தகவல் வெளியானது. இதைத் தொடர்ந்து கூவத்தூரில் உள்ள அந்த ரிசார்ட்டில் இருந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் 4 பேர் முதல்ல சொன்னது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியுடன் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி மற்றும் செங்கோட்டையன், அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் 4 பேர் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இந்த 5 பேர் மட்டும் முதலில் ஆளுநரை சந்திப்பதாக ஒரு பட்டியல் முதல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது அதாவது டிடிவி தினகரன் அதுபோல திண்டுக்கல் சீனிவாசன், பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி, அமைச்சர் ஜெயக்குமார், உயர்கல்வித்துறை அமைச்சரான KP அன்பழகன் உள்ளிட்ட ஒரு 10 பேர் தற்போது சற்று முன்பு சில நிமிடங்களுக்கு முன்பதாக ஆளுநர் மாளிகைக்குள் 10 பேர் உள்ளே சென்றிருக்கிறார்கள். அவர் உள்ளே சென்றதும் ஆளுநர் அவர்களிடம் இந்த ஆட்சி அமைப்பது தொடர்பாக அவர்களுடன் விரிவாக விவாதித்திருக்கிறார். அவர் ஏற்கனவே என்னன்னா, கடந்த 14ஆம் தேதி காலை உச்சநீதிமன்றம் சொத்து மேல்முறையீட்டு வழக்கில் சசிகலா உள்ளிட்ட 3 பேர் குற்றவாளி என அறிவித்து நீதிபதி பெங்களூர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி குண்டாயினுடைய தீர்ப்பை உறுதிப்படுத்தியது. இதன் காரணமாக சசிகலா முதல்வர் பதவி ஏற்க முடியாத சூழல் ஏற்பட்டதன் காரணமாக 14ஆம் தேதி, அதாவது நேற்று முன்தினம் காலை உடனடியாக கூவத்தூரில் உள்ள அந்த ரிசார்ட்டில் உடனடியாக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தப்பட்டு, சசிகலா தலைமையில் கூட்டம் நடத்தப்பட்டு ஒருமனதாக அதிமுகவினுடைய சட்டமன்ற குழுவினுடைய புதிய தலைவராக அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து நேற்று முன்தினமே அவர் உடனடியாக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க தன்னை அழைக்க வேண்டும் என்ற ஒரு பட்டியலையும், அதேபோல் தங்களை ஆதரிக்கக்கூடிய அதிமுக உறுப்பினர்களுடைய பட்டியலையும் அவர் அளித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று 2வது முறையாக ஒரு நினைவூட்டத்தை கொடுத்ததோடு தங்களை அழைக்க வேண்டும் என்ற ஒரு இதையும் அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். 3வது நாளாக இன்று இதன் காரணமாக ஆளுநர் விரைந்து நடவடிக்கை எடுப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. அதன்படியே இன்று காலை எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுநர் அழைத்திருக்கிறார். தற்போது 10 பேரும் ஆளுநர் வித்யாசாகரை சந்தித்து பேச இருக்கிறார்கள். இந்த சந்திப்பு ஒரு எப்படியும் 20 நிமிடங்கள் வரை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் முக்கியமாக எப்போது பதவியேற்பு விழா, முதலில் பழனிசாமியை பதவியேற்பதற்கு எந்த தேதியில் பதவியேற்பது குறித்த விவரங்கள் எல்லாம் ஆளுநர் பழனிசாமியுடன் விவாதிக்க இருக்கிறார். அநேகமாக நாளையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாகவோ ஆளுநர் மாளிகையில் இந்த பதவியேற்பு விழா, புதிய அமைச்சரவை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா நடைபெறும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய தகவல்களாக இருக்கின்றன. இதைத் தொடர்ந்து உடனடியாக சிறப்பு சட்டசபையை கூட்டி மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் பழனிசாமியுடன் ஆளுநர் தகவல் தெரிவிப்பார் என்ற அந்த தகவலும் தற்போது இங்கு வெளியாகி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து மற்ற விஷயங்களை எல்லாம் அவர் விரிவாக விவாதிக்க இருக்கிறார். இதன் பிறகு அவர் என்னென்ன ஒரு 20 நிமிடத்திற்கு பிறகு வெளியே வந்த பிறகு முழுமையான விவரங்கள் எல்லாம் வெளியே தெரியவரும். சட்டமன்ற குழு தலைவராக உள்ள திரு எடப்பாடி பழனிசாமி அவரது குழுவினருடன் தற்போது ஆளுநரை சந்திக்க உள்ளே சென்றிருக்கிறார். 20 நிமிடங்கள் நீடிக்கும் இந்த சந்திப்பிற்கு பிறகு ஆட்சி அமைப்பது குறித்த இறுதி வடிவம் வெளியிட வாய்ப்பு இருக்குதா சங்கரன்? கண்டிப்பாக இனிமேல் இன்னும் டிலே பண்ண முடியாது. ஏன்னா அதாவது ஆதாரப்பூர்வமாய் வித் ரெக்கார்டோட எங்களுக்கு 124 எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட் சொல்லிட்டு ஏற்கனவே அமைச்சர் ஜெயக்குமார் நேற்று கூட சொல்லியிருக்காரு. அதனால அந்த பட்டியலை நேற்று முன்தினமே எடப்பாடி பழனிசாமி ஆளுநரிடம் ஒரு டிடிவி தினகரன் உள்ளிட்ட ஒரு 10 பேரோட சென்று நேற்று முன்தினமே ஒரு பட்டியலை கொடுத்து விட்டார். இதன் பிறகு ஒரு காலம் தாழ்த்த கூடாது, உடனடியாக ஒரு விரைந்து முடிவை எடுக்க வேண்டிய ஒரு சூழலில் தான் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இருக்கிறார். எனவே உடனடியாக இன்று விரைந்து ஒரு முடிவை எடுத்து ஒரு அறிவிப்பு வெளியாகலாம். சற்று நேரத்தில் இந்த சந்திப்புக்கு பிறகு அறிவிப்பு வெளியாகலாம் என்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. கண்டிப்பாக அமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை பதவியேற்பதற்கு ஆளுநர் அழைப்பு விடுப்பார். இது குறித்த தகவல் உடனடியாக விரைந்து வெளியாகலாம் என்ற ஒரு தகவல் தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே இன்னொரு விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் இவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நேற்று முன்தினமும் சரி நேற்றும் சரி அவங்களும் இவங்க சந்திப்பு நடந்த உடனே அவர் உடனே ஒரு டீமோட முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் ஆளுநரை சந்திக்கிறாரு. அதன்படி இன்றும் அவரும் ஒரு தற்போது ஆலோசனை கூட்டம் கிரீன் பீச் ரோடு அவருடைய இல்லத்துல நடந்துட்டு இருக்கிறதா தகவல் நமக்கு வந்திருக்கு. இதனால இந்த சந்திப்பு நடந்து முடிஞ்ச உடனே முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் ஆளுநர் மாளிகைக்கு வருவாரு. அவர் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா முதல்ல இந்த சட்டசபையில யார் மெஜாரிட்டி நிரூபிக்கிறது அப்படிங்கிற விஷயம் வரும்போது முதல்ல தனக்கு பிரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பன்னீர்செல்வம் வலியுறுத்துவார் அப்படின்ற ஒரு தகவல் எதிர்பார்க்கப்படுகிறது.
கூவத்தூரில் தற்போது எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சந்திப்பில் தமிழக பொறுப்பு ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் இது குறித்து கேள்வி எழுப்ப வாய்ப்பு இருக்குதா திரு சங்கரன்? இது குறித்து கேள்வி எழுப்பதற்கு ஏற்கனவே நேற்றே ஒரு ஐஜிலாம் நேற்று நேரில் போயிட்டு விசாரணை நடத்திட்டு வந்துட்டாங்க. தாங்கள் யாரும் கடத்தப்படவில்லை, நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம் என்று தெரிவித்து விட்டனர். அமைச்சர்கள் இருந்து எம்எல்ஏக்கள் அனைவரும் அங்கேதான் இருக்கிறாங்க. அவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்கல, எந்த முடிவு எடுக்கலங்கிறத நேற்றே ஐஜி தெளிவுபடுத்திட்டார். இதனால அவங்க மேற்கொண்டு அங்கே எதுவும் நடவடிக்கை இருக்காது என தெரிகிறது. ஆனால் பதவியேற்பு விழா சம்பந்தமாக விவரங்களை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த பிறகு எம்எல்ஏக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தேவைப்பட்டால் அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் ஒரு நேரில் ஆஜர்படுத்துவார்களா என்ற எல்லாம் விவரம் தற்போதைய சூழலில் எடப்பாடி பழனிசாமி அங்கிருந்து கிளம்பி ஆளுநர் மாளிகைக்கு வந்துவிட்ட நிலையில் தற்போது லோக்சபா துணை சபாநாயகருடைய தம்பிதருடைய தலைமையில் தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனை நிறைவேற்றி வருவதாக நமக்கு தகவல் வந்திருக்கு. இந்த ஆளுநர் சந்திப்பு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் உடனடியாக விரைந்து முடிவுகள் வெளியாவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது குழுவினருடன் தற்போது தமிழக பொறுப்பு ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் 20 நிமிடங்கள் சந்திப்பிற்காக ஒதுக்கி இருக்கிறார். இந்த சந்திப்பிற்கு பிறகு முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துடன் சந்திப்பிற்கு அனுமதி ஏதேனும் கோரியிருக்கிறாரா? இது குறித்த தகவல் ஆளுநர் வட்டாரங்களில் ஏதேனும் பேசப்படுகிறதா? தற்போது வரை தற்போது கிரீன்வே சாலையில் உள்ள அவருடைய இல்லத்தில் ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர்களான KP முனுசாமி, அப்புறம் மைத்ரேயன் உள்ளிட்ட பலருடன் தற்போது தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறார். இதைத் தொடர்ந்து உடனடியாக ஆளுநரிடம் தாங்களும் சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று அனுமதி கோர இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இனிமேல் அவங்க பர்மிஷன் கேட்டாங்கன்னா அதன் பிறகுதான் ஆளுநர் அனுமதி கொடுப்பாரு. தற்போது வரை ஆளுநர் மாளிகை வட்டாரத்திலிருந்து ஓ பன்னீர்செல்வத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இல்லை. ஆனால் இதற்கு பிறகு இவர்கள் எடப்பாடி பழனிசாமி இந்த குழுவினர் சந்தித்து சென்ற பிறகு அது தொடர்பான தகவல்கள் வெளியாகும். ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. ஏன்னா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் முதல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி பிரமாணம் அந்த அமைச்சரவை பதவியேற்பு விழா நடத்தி முடிந்த பிறகு யாருக்கு முதலில் சட்டசபையில் மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப் போகிறார் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய தற்போது கேள்வியா இருக்கிறது. முதல் வாய்ப்பை பன்னீர்செல்வத்திற்கு வழங்குவாரா அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவாரா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இது சம்பந்தமான இந்த பேச்சுவார்த்தை தான் தற்போது இந்த ஹைலைட்டாக தற்போது ஆளுநருடனான இந்த சந்திப்பில் இந்த சம்பந்தமான ஒரு பேச்சு தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது.